ஹலோ வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோடைய யூஸ்டு ரிவ்யூ. ஒரு ப்ராடக்டை நான் ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்பால் கிடையாது, இந்த ஃபுட்பாலுக்குள்ளே இருக்கிற விஷயம் காற்று ரிவ்யூவான்னு கேட்காதீங்க. இந்த ஃபுட்பாலுக்குள்ளே காற்று அடிக்கிற அந்த பம்பு ஒரு 5 மாதம் ஆகஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பையனுக்காக வாங்கினது, பொண்ணுக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று பால் வாங்கினோம். அது கூட காற்று போய் சப்பையாக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு தான் அமேசான்லேருந்து இது வாங்கியிருக்கேன். இது அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணலை, ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதான். இப்போ சும்மா பில்டப்புக்காக ஓப்பன் பண்ணுறேன். நான் வாங்கினது நிவியா. அமேசானில் போகும்போது நிறைய ப்ராடக்டை நான் சர்ச் பண்ணேன். 99 ருபீஸ்லேருந்தே நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் செல்லர் போட்டிருந்தாங்க, நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க, நிறையா ரிவ்யூ இருந்துச்சு. நான் வெளியில் படிக்கும்போதும் இதை பற்றி நல்லா இருந்தது. அதனால் இது வாங்கினேன். இது 229க்கு வாங்கினேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பலூன் பம்பு. இது குவாலிட்டியே சரியா இல்லை. என் பசங்க இதை வச்சு பலூன் கூட ஊதுவாங்க. சரி, இதில் என்ன வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு பம்பும் அது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா நாசில் அது வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா நாசில் ஒன்று கொடுப்பாங்க பம்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால் இதெல்லாமே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி இது டபுள் சைடு. அதாவது நம்ம வெளியில் எடுக்கும்போதும் காற்று அனுப்பும், டபுள் ஆக்ஷன். உள்ளே ப்ரெஷ் பண்ணும்போது காற்று அடிக்கும். இந்தமாரி பம்ப்லாம் உள்ளே பண்ணும்போது தான் காற்று அடிக்கும், வெளியில் வரும்போது சக் பண்ணி இழுத்துக்கும். இது டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால வெளியில் எடுக்கும்போதும் காற்று வரும், உள்ளே அடிக்கும் போதும் நமக்கு காற்று வரும். அதுக்கப்புறமா இது கூட என்ன வந்திருக்குன்னா, இது நாசில் உள்ளேயே வச்சுருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நாசில் உள்ளே இருக்கும். ஸோ வெளியில் குத்தாத மாதிரி. இப்போ தான் கவனிக்கிறேன், ஒரு நாசில் சென்டராக இருக்குது, இன்னொன்றில் ஓரத்தில் இருக்குது. சரி, அதை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்பால் எடுத்து அந்த இடத்துல நல்லா இது உங்களை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு 10 தடவை அடித்தோம் அப்படின்னா ஃபுட்பாலில் காற்று ஏறிடும். ஓரளவு ஏறிடுச்சு. மீதி அப்புறமா அடிச்சுக்கிறேன். இது ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ இதோடைய மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பசங்க இது டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. யூஸ்வலாகவே பசங்கிட்ட கொடுத்தா அவங்க குவாலிட்டி செக்கிங் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களுடைய கையுமே தாண்டி இது நல்லா இருந்திருக்கு. ஸோ ரொம்ப இது ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். இது அவ்வளோவா இது லூஸாக இல்லை. எவ்வளோ தடவை பண்ணாலுமே நல்லா அந்த கிரிப்பு கிடைக்குது. இது ரொம்ப லூஸாக இருந்தது. பலூன் பம்பையும் கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் குவாலிட்டிக்காக சொல்கிறேன். இது குட்டியாக இருந்தாலும் நல்லா மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டீரியலாக இருக்குது. இந்த நாசில் நல்லா வளையலை. நாசிலும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான நாசில். இதோடைய ப்ரொடெக்ஷனும் சேஃபாக தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இதில் அவ்வளோதான். மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், நம்ம இதோட ஒரு சீப்பான ப்ராடக்டை பார்க்கும்போது என்னடா நம்ம இதை கம்மியான காசுக்கு வாங்கிட்டோமே அப்படின்னு தான் நினைக்க தோணும். பட் அப்படிலாம் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாங்கிட்டோன்னா நம்ம திருப்பி போய் செக் பண்ணக்கூடாது. இல்லைனா அப்புறம் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி நம்ம எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். மற்றபடி ஒரு ஃபுட்பாலுக்கு நீங்கள் ஃபுட்பால் பம்பு தேடுறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் பலூன் கூட பண்ணிக்கலாம். அவங்க அதில் போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் என் பசங்க பலூனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்பாலுக்கான பம்பு ஒன்று தேடுறீங்க அப்படின்னா இந்த நிவியாவோடது நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா வருது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீதி பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோடைய கமெண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதுமாரி இன்னொரு யூஸ்டு ப்ராடக்டோடைய ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பை பாய்.